ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. கன்ஃபார்மாக வந்து பார்க்கலாம், யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஸோ இது ஃபேமிலி வாட்சாகவும் இருக்கும். ஒரு பேஷன் இருந்து அதை சேஸ் பண்ணுற எல்லா இளைஞனோட ஒரு கதை தான் ப்ரோ. சூப்பராக இருக்கும், கன்ஃபார்மாக வந்து பார்க்கலாம். நடுவில் அழகாக சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் செமையாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. படம் உங்களுக்கு எங்கேயுமே போரிங்கெல்லாம் தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போகும், பட் கிளைமேக்ஸ் செமையாக இருந்துச்சு. கிளைமேக்ஸில் ஒரு சூப்பரான ஷார்ட் ஒரு சீக்வன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது கன்ஃபார்மாக எல்லோரும் வந்து பாருங்கள். சின்ன சின்ன சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஆளுங்களாம் உள்ள 2-3 பேர் இருப்பாங்க, சினிமாவில் இருக்கிறவங்க தான். ஸோ அந்த சர்ப்ரைஸ் எலமெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். தேட்டரில் வந்து பாருங்கள், சூப்பராக இருக்குது. கவினோட ஆக்டிங் வந்து சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. அதுவும் செகண்ட் ஹாஃப் பிச்சு உதறிட்டார், செம்மையாக இருந்துச்சு. அந்த ஃபீலிங் வந்து ரொம்ப நேச்சுரலாக இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு பேஷனை நோக்கி ஓடும்போது நமக்கு எப்படி ஒரு ஃபீலிங் இருக்குமோ அதை ரொம்ப அழகாக தேட்டரில் எடுத்துகிட்டு வந்திருந்தார். ரொம்ப ஃப்ளூவெண்ட்டான ஆக்டிங்காக இருந்துச்சு. எங்கேயுமே ஆக்வர்டாவோ ஆடாவோ தெரியாமல் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். ஹீரோயினே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலான்னு தோணுச்சு ப்ரோ. கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்தது ஃபஸ்ட்டு ஹீரோயின். ரெண்டாவது ஹீரோயினும் ஃபஸ்ட் ஹாஃப் கிரிஞ்சு தான். கிளைமேக்ஸ் ஆனால் ஓகே. ஹீரோயின் கொஞ்சம் ரிமூவ் பண்ணிட்டு வெறும் பையன் லைஃப் மட்டும் வச்சுருந்தீங்கன்னா எங்களுக்குலாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகிருக்கும். இங்கெல்லாம் ஒரு பொண்ணுக்கே ரொம்ப கஷ்டப்படுறோம், கவினுக்கு மட்டும் 2 பொண்ணு அசால்ட் வேறு கிடைக்குது. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சூப்பர் கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப சர்ப்ரைஸ் எலிமெண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ப்ரோ. அது வந்து தெரியவே இல்லை. கிளைமேக்ஸ் கரெக்டாக அவங்க ஒரு சீக்வன்ஸ் நடந்து முடியும், அப்போ தான் இதுதான் ட்ரூ அப்படின்னு தெரியும். ஒரு ட்விஸ்ட் வேறு செம்மையாக இருந்துச்சு. இது நான் லீக் பண்ணிட்டேன்னா நல்லா இருக்காது, நல்லா சொல்ல வந்து கிளைமேக்ஸ் வந்து பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. படமே வந்து பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு. ஸ்டாரு சொன்ன மாதிரி ஸ்டார் தானா படம் வெயிட் தானா? அதான் நான் இப்போது வாய்ப்பு தேடி நிறைய பேர் வரோம். இப்போ நானே ஒரு சினிமாக்காரன் தான். நானே வாய்ப்புக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன். நான் காலேஜ்லேருந்து டான்ஸு நிறைய ஆக்டிவிட்டீஸ்லாம் இறங்கி சினிமா எதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போனோம், சினிமாவுக்கு தானே போனோன்னு ஆசை. அது சினிமாவை மூவ் பண்ணி போயின்னு இருக்கிறேன். ஆனால் அதாவது நிறைய விஷயம் நான் அந்த சகிப்புத்தன்மைன்னுவாங்கண்ணா, அதான் ஏற்றுக்கணும். அதான் கதையில் சொல்கிறாங்க, ஒருத்தன் ஒன்று உதாசனை பற்றி தட்டி விட்டானா அவள் தான் இவன் நம்மளை இதுவாக பேசுகிறான் நம்ம நினைக்காம அவங்ககிட்டயே நம்ம ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். அதே இடத்துல போனோம், என்னை வாய்ப்பு கொடுக்கணும். ஒரு 4-5 தடவை 5-6 தடவை போனோம். நம்ம அதை விடக்கூடாது. அதாவது தரம் பண்ணுறது வேறண்ணா, தரம் பண்ணுறது இருக்கும். ஆனால் ஒரு வாய்ப்புக்காக நம்ம கௌரவம், நம்ம ஈகோ உடைக்கணும். ஈகோ உடச்சி தூக்கி போட்டு ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசணும். வேற லெவல். இல்லைண்ணா படம் ஆஸ் யூஷுவலாக இல்லைண்ணா. லாஸ்ட்டாக ஹீரோ ஜெயிச்சு பேட்டி கொடுப்பார் தெரியுமா, ஜெயிச்ச அப்புறம். அதாவது கடைசியாக கிளைமேக்ஸில், அதாவது இந்த வெற்றிக்காரன் எங்கள் அப்பா என் மனைவி, ரியாலிட்டி இல்லைண்ணா அதுதான் படம். சூப்பராக இருக்குது, வேறு லெவலு. அதாவது கவின் வந்து வேறு லெவலில் போயிட்டாரு. இருந்துச்சுண்ணா எல்லா சினிமே நல்லா இருந்துச்சு. அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எல்லாத்துக்குமே. இதில் செம்மையாக பண்ணியிருக்காருண்ணா. ஒரிஜினல் கேரக்டராகவே நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி. ஆனால் லாஸ்ட்டாக ட்விஸ்ட் எல்லாமே நிஜமே கிடையாது. அதான் மூவி செம்மையாக இருந்துச்சுண்ணா. நல்லா இருந்துச்சுண்ணா படம் பார்க்கலாம். அப்பா பையன் சென்டிமெண்ட் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் சுரபி கேரக்டர் நல்லா இருந்துச்சுண்ணா. அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும். வித்தியாசம்னா அந்த ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ள வரைக்கும் எவ்வளோ கஷ்டம் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து டேரக்டாக சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் அந்த ஆக்ஷன் கட் அப்படிங்கிற சீனில் உண்மையாக அது அந்த சீனா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த சீனா நல்லா இருந்துச்சுண்ணா. எனக்கு வந்து சுரபி கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. செம்ம கேரக்டர்னா சீரியஸா சூப்பராக இருந்துச்சு. அப்பா பையன் சென்டிமெண்ட்டுங்க குறைச்சதில்லை, செம்ம சூப்பராக இருந்துச்சு. அந்த சீன் நல்லா இருந்துச்சு. அவங்க அப்பா வர எல்லா சீனுமே சூப்பராக இருந்துச்சு. இல்லை நான் அந்த மாதிரி எதுவுமே எதிர்பார்க்காம எப்படி இருக்கும் ட்ரெய்லர் எனக்கு புரியல ஆக்சுவலாக. பட் பார்த்த வரைக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு, நல்லா இருந்துச்சு. சூப்பராக ஒர்க், எக்ஸ்பெக்டே பண்ணல, நல்லா இருந்துச்சு. அது கன்வே பண்ணாங்க, சூப்பராக பண்ணாங்க. பட் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு எண்டிங், அது நல்லா இருந்துச்சு. செகண்ட் கேரக்டர் தான் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப இதுவாயிடுச்சு, எமோஷனலாக சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட்டில். படம் நல்லா இருந்துச்சுண்ணா. கவினுக்கு நல்லாவே இந்த படத்தில் எமோஷன் நல்லா இருக்குண்ணா. மற்ற கேரக்டர் இந்த லாங் டிரைவிங்கில் ஒரு ட்ராவல் பண்ணுற ஸ்டார் கரெக்டாக அது பூர்த்தியாக பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன். கடைசி வரைக்குமே அவர் வந்து ஸ்டார் ஆவாரா அப்படின்ற மாதிரி நடுவில் ட்ராமாஸ் அதெல்லாம் வரும். அதுலேயுமே எமோஷன்ஸு காமெடி சீன்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி அவர் கடைசியாக அவரோட கோலை ஃபுல்ஃபில்லும் பண்ணியிருப்பாங்க.
மற்ற லாலா இருக்கும் மாறன் எல்லாத்தோட கேரக்டர்ஸுமே அதில் நல்லா இருந்துச்சு. எல்லாருக்குமே அதில் ஸ்கோப் கொடுத்துருக்காங்க. அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்க்குறேன் இப்படி தான் இருக்குமான்னு. அன்எக்ஸ்பெக்டட் தான். ஆக்சுவலாக நாங்கள் அதுக்கு முன்னாடி இருக்கதா கிளைமேக்ஸ்ன்னு நினச்சிருந்தோம். டக்குன்னு அது வந்துட்டு இல்லை இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு சொல்லி அன்எக்ஸ்பெக்டடாக முடிச்சிருந்தாங்க. படம் நல்லாவே டேரக்டருக்கு வந்து தேர்ட் ஃபிலிம் டேரக்டருக்கு படம் வந்து நம்ம படம் 3 படத்தை 2 படத்தை கம்பேர் பண்ணால் இந்த படம் நான் பெஸ்ட்டாக பிளாக்காக இருக்குது படம். கவின் எப்பவுமே எமோஷன் கரெக்டாக பண்ணுவார். இந்த படத்தில் எமோஷன் கவின் ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நான் 100% ஒர்க் அவுட் ஆகுதுங்க. ஒரு சீனை வந்து அந்தளவுக்கு எந்த விஷயமே எந்த படத்தில் வந்து எந்த விஷயமே லாகவே கிடையாது. ஈவனுக்கு அந்த ஒரு நாள் ஒரு சாங்கு அதுக்கு என்ன சவுண்டு நீங்கள் தேட்டரில் எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஈவன் மியூசிக்கு அல்டிமேட்டு இந்த வெற்றிமாறன் ஒரு சீன் வராரு இந்த படத்தில். கிளைமேக்ஸ் சீன் மட்டும் டாடா மாரி கொண்டு வந்தாங்க. ஆனால் கடைசி பார்த்தா சினிமா துறையில் எப்படி புதுசாக உள்ளே வந்து எப்படி நமக்கு வந்து இது கிடைக்குமோ அந்த மாதிரி. ஆனால் படம் நல்லா இருக்குது. எதிர்பார்த்தேன் கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்குன்னு எதிர்பார்த்தேன். இப்படிலாம் இருக்குமா? நான் டாடா மாதிரி இருந்துச்சு நினச்சாங்க. ஆனால் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்க. ஒரு சீன் நல்லா இருக்குது படம். போய் மும்பையில் போய் ஷூட்டிங்காக போய் ஆக்டிங் பண்ணுறது, ஆக்சிடென்ட் சீனு ஆக்சிடென்ட் மூஞ்ச பார்த்துன்னு எல்லாம் அடிக்கிறது ஒரு சீன் பயங்கரமாக அல்டிமேட்டாக இருந்துச்சு படம். நிஜமாவே இந்த படம் ரொம்ப ஸ்டார் மூவி தான் சார். கவினுக்கு வந்து இது பெரிய ஒரு ஸ்டார் பட்டத்தை கண்டிப்பாக இந்த படம் கொடுக்கும். அண்ட் மியூசிக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கவினோட ஆக்டிங் செம்ம சூப்பரு. அண்ட் பார்த்தீங்கன்னா கவினோட எல்லா கெட்டப்லையும் நல்லா நடிச்சிருப்பார். இன்னொன்று நடிச்சிருக்காருன்னு சொல்கிறத விட இந்த படத்தை அவர் வாழ்ந்திருக்காரு. ஒவ்வொரு யங்ஸ்டர்ஸ்குள்ளே இருக்க ஒரு எல்லாருக்குமே ஒரு ஆசை தானே சினிமாவில் சாதிக்கணுன்ட்டு. அந்த ஒரு இதை இவர் நல்லா காமிச்சிருப்பார். தன்னோட நடிப்பில் நல்லா காமிச்சிருப்பார். அண்ட் டேரக்டர் சூப்பராக எடுத்திருக்காரு. நல்லா நடிக்க வச்சுருக்காரு கவினை டேரக்டர். அண்ட் மியூசிக்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாமே ஓவரால் ரொம்ப நல்லாயிருக்கு. 2 ஹீரோயின்ஸும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. எனக்கு செகண்ட் ஹீரோயின் தான் ரொம்ப பிடிச்சது. அவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹீரோயின் வந்து ரியாலிட்டிக்காக ஒரு பொண்ணு எப்படி இருப்பாலோ அந்த மாதிரி தான் நடிச்சிருப்பாங்க. அதுவும் இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சார். ஒரு பையன் சினிமாவில் சாதிக்கிறான்னு சொல்லும் போது பேரண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அப்பாவே தன்னோட பையனுக்கு ரொம்ப ஃபுல் சப்போர்ட்டாக இருப்பார். இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் ரொம்ப நல்லா ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாக இருந்தது. எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சூப்பராக இருக்குது ஓவரால். அந்த கிளைமேக்ஸ் எதிர்பார்த்தேன் இப்படி தான் இருக்கும்னு சொல்லி ஒரு சஸ்பென்ஸாக அந்த பாகத்திலே வந்து ஒரு கன்வே பண்ணாத ஒரு சஸ்பென்ஸாக இருக்கு. சஸ்பென்ஸ்லாம் அல்டிமேட் சார். சான்ஸே இல்லை. அன்எக்ஸ்பெக்டடாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது சார். ஓவரால் படம் ரொம்ப நல்லா இருந்தது. தியேட்டரில் வந்து பார்க்கலாம், திரும்பவும் பார்க்கலாம். தேங்க்யூ. ஸ்டார் படம் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கவினோட ஆக்டிங் வந்து குறைய சொல்ல முடியாது. ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் கம்பேர்லாம் வந்து பொண்ணு படத்துக்கு இந்த படத்துக்குலாம் நம்ம பண்ணவே முடியாது. ஏன்னா அது வேறு ஜோனர், இது வேறு ஜோனராக தான் இருந்தது. பட் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ஆப்டாக இருந்துச்சு. நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு இந்த படத்தில். அஃப்கோர்ஸ் ஒரு ஆக்டராக இருக்கவருக்கு இதுக்கு முன்னாடி இருந்தவர் தானே இன்ஸ்பிரேஷனாக இருப்பார். ஸோ அதை தான் திருப்பி பண்ண முடியுமே தவிர புதுசாக கிரியேட் பண்ணுறதை காட்ட முடியாது. ஸோ அது வைஸ் பார்க்கும்போது அது நல்லா இருந்துச்சு. பட் அதை அவர் நல்லாவும் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன்ல இருக்கிற ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற அப்டேட்ஸ் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்.